கே.எஸ். ரவிக்குமார் பிரசன்ட் பண்ணி சூரியகதிர் காக்காலர் அண்ட் கே. கார்த்திகேயன் டைரக்ஷன்ல விஜய் கனிஷ்கா, சரத்குமார், சமுத்திரகனி, கௌதம் வாசுதேவ், ராமச்சந்திர ராஜு, சித்தாரா, முனிஷ்காந்த்லாம் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க படம் தான் ஹிட் லிஸ்ட். ஹீரோ விஜயோட அம்மாவையும் தங்கச்சியையும் ஒரு மாஸ்க் மேன் கடத்துறான். எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுன்னு ஒரு வேகனா இருக்க நம்ம ஹீரோவை அம்மாவையும் தங்கச்சியும் வச்சு மிரட்டி எல்லாத்தையும் அவன் பண்ண வைக்கிறான். அவன் ஏன் இப்படி பண்றான்? இதோட மோட்டிவ் தான் என்ன? ஃபர்ஸ்ட் அந்த மாஸ்க் மேன் யாரு? போலீஸ் சரத்குமாரோட ஹெல்ப்போட அவனை கண்டுபிடிச்சு அம்மாவையும் தங்கச்சியும் நம்ம ஹீரோ காப்பாத்தினாரா இல்லையா, ஃபைனலா என்னதான் ஆச்சுங்கிறது தான் இந்த ஹிட் லிஸ்ட். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 8 minutes. இந்த படத்தோட ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ பிளஸ் பாயிண்ட்ஸ்ல மெயினே இதுதான். இந்த 2 hours 8 minutes எப்படா முடிப்பீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு மேல இழுத்துருந்தா கண்டிப்பா அவ்வளவுதான். படம் ஆரம்பிச்சது ரொம்பவே கிளீஷடா தான் ஸ்டார்ட் ஆச்சு. போக போக ஸ்டோரி பிக்கப் ஆகி நல்லா போகும்னு வெயிட் பண்ணி பார்த்தா அது நடக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாத மாதிரி தான் ஸ்டோரி மூவ் ஆச்சு. சீரியஸான மழை வேண்டிய சீன்ஸை கூட சிரிக்கிற மாதிரி ட்ரோல் கண்டென்ட்டா தான் போர்ட்ரே பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ் ரிவீலிங் பாயிண்ட் கொஞ்சம் அன்பிரடிக்டபிள். இதை தவிர இந்த படத்துல பெருசா பிளஸ்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஹீரோ விஜய் கனிஷ்கா சில சீன்ஸ் தவிர எமோஷன் எக்ஸ்பிரஷன்லாம் எங்க இருக்குன்னு தேட தான் வைக்கிறாரு. ஐஸ்வர்யா தத்தா, பாலசரவணன்லாம் படத்துல எங்கன்னு நம்ம தேடிதான் ஆகணும். சரத்குமார் ஸ்டோரி கேட்டு ஓகே பண்ணாரா இல்ல ஸ்டோரியில பில்டப் ஸ்லோ மோஷன்லாம் அதிகமா இருக்கிறதால ஓகே பண்ணாரான்னு கேட்க வைக்கிற அளவுக்கு இவருக்கு ஸ்லோமோ பில்டப் ஷாட்ஸே பாதி படம் மேல இருக்கு. கௌதம் வாசுதேவ் மேனன் கொஞ்சம் சீன்ஸ் தான் வராரு. ஆனா அந்த சீன்ஸுமே நான் சீரியஸ் கேரக்டர் என்ன பார்த்து சிரிக்காதீங்கன்னு அவரே சொல்ற மாதிரி தான் போர்ட்ரே ஆயிருக்கு. அதை சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் ரீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. காமெடிக்குன்னு இவங்க ஆட் பண்ண முனிஷ்காந்தோட காமெடிஸுமே அங்கங்க தான் ஓக்காச்சு. ஸ்மிருதி வெங்கட், சமுத்திரகனி பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அது சீனா இங்க பெருசா எந்த இம்பாக்டுமே கிரியேட் பண்ணல. மியூசிக்ல சாங்ஸ்லாம் நல்லாவே இருந்தாலும் பிளேஸ்மெண்ட் ரொம்பவே வர்ஸ்ட், ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங்லாம் சிலது ரீசெண்டா இருந்தாலும் மோஸ்டா ஒரு லோ லெவல் மேக்கிங்கோட வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலா பார்த்தா ஃப்ரெஷ்னு சொல்றதுக்கு ஒரு புது சீனை கண்டுபிடிக்கணும்னாலே இந்த படத்துல அது கஷ்டம் தான். படம் ஃபுல்லாவே நம்ம ஆல்ரெடி பார்த்த பல த்ரில்லர்ஸ்ல இருக்க நல்ல சீனை ஆர்டிஃபிஷியலா எவ்வளவு மோசமா காமிக்க முடியுமோ அவ்வளவு மோசமா காமிச்சிருக்காங்க. சில ஆர்டிஸ்டோட நல்ல எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸ் கூட ட்ரோல் பண்ணி சிரிக்க வைக்கிற மாதிரி தான் ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு. எவ்வளவு நேரம் இருந்தாலும் எண்ட்ல ஒரு எமோஷனும் ஒரு மெசேஜும் வச்சு முடிச்சுட்டா ஆடியன்ஸ் பார்ப்பாங்க நம்பிக்கையில இந்த படத்தை எடுத்திருப்பாங்க போல. நீங்க அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஆர் எல்ஸ் மூவியை ட்ரோல் பண்ற ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பக்கா ட்ரோல் கண்டென்ட் தான். நீங்களும் ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.